எப்பா என்ன கொரட்டை விடியா, கொரட்டையில நம்ம உறக்கம் போச்சு. வீட்ல வேலைக்காரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா போல. என்ன தூக்கம், எங்க உள்ள தூக்கமும் 9 மணி வரை தூங்கிட்டு இருக்கா. பாத்திரம் என்ன அந்த ஆக்குல கிடக்கு. சிட்டு சிட்டு எலும்பு சிட்டு. ஏங்க காலையிலேயே கத்திட்டு இருக்கீங்க? சிட்டு அம்மா தனியா வேலை பார்த்துட்டு இருக்கியா, போய் அந்த பாத்திரத்தையா கழுவி போட்டு வந்து தூங்கு. அதுக்கு மெதுவா எழுப்ப வேண்டியதானே? உங்க அம்மகாரிக்கு வேண்டிய என்ன அடிக்க வந்துருவியோ போல. போமா தாயே, உனக்கும் என் அம்மாவுக்கும் காலையிலேயே சண்டை வந்துட போகுது. உங்க ரெண்டு ஒரு இடையில நின்று எனக்கு தான் தலைவலி. போய் தொலைகிறேன். இவ்வளவு விடிஞ்ச பிறகு எப்படிதான் தூக்கம் வருதோ? எத்த மகாராணி ஒரு வழி எழுப்பி வந்துட்ட. தூக்கம் காணுமா மகாராணி? இன்னைக்கு இவ்வளவு போதாத்தா? இன்னைக்கு இவ்வளவு போதுமா? அப்ப நாளைக்கு இப்படிதான் தூங்குறோம்? என்னைக்கு இப்படிதான் தூங்குறியா? எத்தா மனுஷயா பிறந்தா தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத்தா. இப்படி திங்கிட்டு திங்கிட்டு தூங்குதியே, இதுக்கு பேசாம உன் ஆத்தா வீட்ல இருக்க வேண்டியதானே? எதுக்கு அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறீங்க? ஏன் நீங்க இத்தனை வருஷம் திங்காம தூங்காம தான் இருந்தீங்களோ? இங்க பாரு, என்னை எதிர்த்து பேசி வேலை மட்டும் வச்சுக்காத. நீ உருப்படியா ஒரு வேலை செய்தா மாமியார்ட்ட கேள்வி கேட்கலாம். என் மாமியாருக்கு நான் எப்படி பயந்து நடந்திருக்கேன் தெரியுமா? நீ என்ன கண்டு பயறிய? குடும்பத்தை தான் நல்லபடியா நடத்துறியா? என் மௌனுக்கு நல்ல நல்ல சம்பந்தமா வந்து அந்த பொண்ணு கிட்டுங்க இந்த பொண்ணு கிட்டுங்க வரிசையில் நிக்காத குறையா வந்து என் மோன் ஒன்னை இழுத்துட்டு வந்துட்டான். நீ ஒரு பெரிய முகர கட்டணும், உன் மூஞ்சி பார்த்தாலே விளங்காது. அப்படியே மகாராணி, நீங்க ஏற்கனவே வீடெல்லாம் வச்சுட்டு இருந்த போல பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்த அப்புறம் தான் இந்த வீடே கட்டினது தெரியும்ல. நீங்க என்ன வாங்கி போட்டீங்க? ஒரு சொத்து வாங்கி போட்டீங்களா? ஒரு 10 வாங்கி போட்டீங்களா? என்ன வாங்கி போட்டீங்க? ஒண்ணுமே வாங்கி போடல. ஒரு மண்ணு கூட சேர்த்து வைக்கல. என் மாப்பிள்ள சம்பாதிச்சு இந்த வீடை கட்டினது. நீங்க பேச வரீங்க. மௌளுக்காவது கல்யாணத்தை ஏதாவது சேர்த்து வச்சிங்களா? அதுவும் சேர்த்து வைக்கல. அதுவும் என் மாப்பிள்ள தான் போட்டு கட்டி கொடுத்தது. பெரிய பேச வரீங்க பேச. அப்போ நான் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லியா? என் மாப்பிள்ள உழைச்சி சம்பாதிச்ச வீடுன்னு சொல்ற. என்ன வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லியா? அப்படி நான் சொல்லல. ஆமாமா, நான் இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி கிடையாது. உன் மாப்பிள்ள தானே சம்பாதிச்சு வாங்கிருக்கேன். நீயும் உன் மாப்பிள்ளமே இந்த வீட்ல இருங்க. நான் எங்கேயாவது போறேன். இவ்வளவு நேரம் கத்தி அழியே, இந்த பையன் வரானே பாரு. நான் ஒரு வாய் சோறு தின்னுட்டு இந்த வீட்டை முடங்கி எடுத்துட்டு இருக்கேன். ஏதோ மூலையோ முக்கிலையோ. உனக்கு அது கூட பொறுக்கல இல்ல மாதிரி போல. நான் போறேன், எங்கேயாவது போறேன். ஏமா என்னாச்சு? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கியா? சிட்டு ஏன் அம்மாடி என்ன சொன்ன? வந்தது மரத்தன்மா, அவளை 4-5 அடி தூக்கி போட்டு கொடுக்காம என்ன சொன்ன நொன்ன சொன்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் ஒண்ணுமே சொல்லல. அவங்களே ஏதாவது சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களே நீலி கண்ணியை வெடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, நானாத சண்டை இழுத்து நானே தான் அழுதுட்டு இருக்கேன். இல்ல, நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இவ்வளவு பாத்திரம் கிடக்கே, இந்த பாத்திரத்தை தேய்க்க விடாதான்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டா பாரு உன் பொண்டாட்டிய மேல. அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன கேட்டா தெரியுமல? இந்த வீட்டை விட்டு நீ இப்பவே வெளில இறங்குறது சொல்லியா பாரு. சிட்டு நீ யாரு என் அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்லுக்கு? ஒழுங்கா நீ இங்க இருப்பீரு, இல்லாட்ட உங்க அம்மா வீட்டு பார்த்து போ. எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு சங்கடப்படுத்தி வேலை வச்சுக்காதா. நான் உனக்கு ஏதாவது குறை வைக்கனா? எதுக்கு நீ அம்மாவிட்ட சண்டை போட்டுட்டு இப்படி ஏசிட்டு இருக்க? இங்க பாருங்க, என்ன ஏதுன்னு தெரியாம உங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. பாத்திரம் தேய்க்க சொன்னாங்க, நான் தேய்க்க போறேன்னு சொன்னேன். அதோட நிறுத்தினாங்க. அதையும் தாண்டி உன்னை கெட்டிட்டு வந்துட்டான். அவனுக்கு எத்தனை பொண்ணுங்க வந்து தெரியுமா? எல்லாம் வரிசையில நின்னு உன்னை இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி முகரை பார்த்தாலே விளங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்க. எனக்கும் கோவம் வரதானே செய்யும். அதனால நான் திருப்பி பேசிட்டேன். உங்களை பார்த்ததை நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மா ஒண்ணு நடிச்சு நீ ஏமாத்தணும் அவசியம் இல்ல. சிட்டு நீ வாய் திறந்தாலே போய் சொல்லிட்டு தான் இப்ப அலையா. ஏம்மா அழாதம்மா, அவ கடைக்கு அவ ஏதோ சொல்லிட்டு போறா. அவ ஒரு பெரிய ஆளு. அவ பேசுனதுக்கு நீ போய் எதுக்கம்மா அழுதுட்டு இருக்க? இல்லப்பா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே நினைப்பேன். நீங்க கெட்டு போகணும்னு என்னைக்கா நான் நினைச்சிருக்கேனா? என் மருமோளை நான் என் மோளாட்டு தான் நினைச்சிருக்கேன். ஆனா அவ என்ன ஒரு ஆள்னு கூட மதிக்க மாட்டேங்கிறா. நீ அவளை நல்லா இருக்கணும் தானே நினைக்கேன். ஆனா ஒவ்வொரு நாளும் அவ தான் என்ன காயப்படுத்திட்டு இருக்கா. நீ வேலைக்கு போன அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பேச்செல்லாம் அவ வாயில இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன்? நீங்க தான் வலி வலியா சண்டைக்கு வந்துட்டு இருப்பீங்க. ஆமாமா ஆமாமா, எல்லா தப்பும் என் மேலதான். உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் படுபாவியம்மா. நீ நல்லவாம்மா, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலம்மா. எல்லாம் என் மேல உள்ள தப்புதாம்மா. உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் நல்லவங்கப்பா. இப்ப எதுக்கு நீங்க என் வீடு பிடிச்சு இழுக்கிறீங்க? என் குடும்பத்துல உள்ள யாரையும் பேச உங்களுக்கு எந்த ஒரு இதையும் இல்ல. சரிம்மா, நீ சொல்றபடியே நான் கேக்குறேன். நான் எதுவுமே பேசலம்மா, என் வாயை மூடிட்டே இருக்கேன். அப்படியே இருங்க, பேசாமலே இருங்க. பேசாம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். சிட்டு நான் இருக்கும் போது நீ அம்மாவை காண விடல. நான் இல்லாத போது நீ எப்படி அம்மாவை வறுத்துட்டு வந்திருப்பா? ஏங்க
அவங்களும் தானே பேசுறாங்க. என்ன பத்தி பேசுறாங்க? என் குடும்பத்துல உங்களை இழுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு காது கேட்காதா? நான் ஒருத்தர் இழிச்சவா இருக்கேன்ல, அத ஆளாளுக்கு என்ன பிச்சு கூற வச்சுட்டு இருக்கீங்க. பாருப்பா, நான் வாய் திறந்தன பாரு. உன்கிட்ட வச்சே இப்படி பேசியா? ஒரு வயசானவளை இவ்வளவு போட்டு கஷ்டப்படுத்த கூடாது. நான் போறேன், நான் எங்கேயாவது போறேன். நீயே உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்கம்மா. எத்தனை மணிக்கு அவ எழும்பினாலும் கேட்க ஆளு கிடையாது. நான் இங்க இருக்கதாதே உன் பொண்டாட்டிக்கு இடத்துல இருக்கு. நான் போறேன்ப்பா, போறேன். ஏமா நீ இப்படி பேசிய? நான் இருக்கேன் இல்லம்மா, உன் மகன் இருக்கேன் இல்லம்மா, எதுக்குமா நீ பேசிய? இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாதம்மா. ஆமா, உள்ள நேரம் ஃபுல்லா இவருதான் இந்த ஆத்தாக்காரி கூட இருந்து பாத்துக்கிறது. இப்ப இருந்து பேகம் போட்டுட்டு ஆபீஸ் போவாரு. நான் தான் இருந்து பார்க்கணும். நாள் முழுவதும் இருந்து ஆத்தாக்காரிக்கு வாயிலிருந்து கேட்டுட்டே இருக்கணும். அதுக்குதான் மோனே நான் போறா. நீ சங்கடப்படுவே. அதுக்குதான் இவ்வளவு நாள நான் பொறுத்து அமைதியாவே இருந்தேன். அப்படியே கழுவி கண்ணீரை வடிச்சு என்ன குற்றவாளி ஆக்கிட்டா. ஏமா உனக்கு தெரியுதுலம்மா, நீ எங்கேயாவது போனா நான் சங்கடப்படுவேன்னு. ஏமா கொஞ்சம் பொறுத்திக்கம்மா, அவ ஏதாவது பேசினாலும் காது கேட்காத போலே இருந்துடம்மா. சரிம்மா, எனக்கு ஆபீஸ் நேரம் ஆகுது, நான் கிளம்பி போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போறேன். மோனே வேண்டாம், வெளில ஹோட்டல்ல இருந்து எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்காத. நானே உனக்கு ஆக்கி போடுவேன். ஒரு 10 நிமிஷம் மோனே பொறுத்திக்கா செய்து தந்துறியேன். ஏமா நீ இந்த வயசான காலத்துல நீ செய்ய வேண்டாமா, அவளே செய்யட்டு. அல்லட்ட நான் செய்து சாப்பிட்டுட்டு போறேன். இந்த மனுஷன் எந்த காலத்துல சாப்பாடு செய்தாரு? ஏதோ நான் செய்யணும், எல்லாம் நான் தான் செய்யணும். வேண்டாம் மோனே, நானே செய்து தரேன். நான் செய்யும்போது தான் உனக்கு நாக்கு ருசியா இருக்கும். வேற உள்ளவங்க செய்யும்போது கடமைக்கு தான் செய்து போடுவாங்க. குழவி என்ன ரீல் அடிச்சு விடுது. ஏமா அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா, யாரு செய்து தந்தாலும் நான் சாப்பிடுவோமா, வயிறு நிறைஞ்சா போதும். போமா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிப்பா. அம்மையாவது எப்படியாவது சமாளிச்சிடலாம், இவளை நீ சமாளிக்கணுமே. என்னைக்கு எனக்கு ஒரு பெரிய வேலையா போயிட்டு. சிட்டு டைம் ஆயிட்டு இருக்கு, ஆபீஸ் போகணும். ஏதாவது சாப்பாடு போட்டா சாப்பிட்டுட்டு போயிருவேன். ஏன் இந்த வீட்டுல பொங்கி போடக்கு நான் மட்டும் தான் இருக்கேனா? இவ்வளவு நேரம் உங்க அம்மா சொன்னது கேட்கணும் இல்லையா? உங்க அம்மா தான் ருசியா செய்து போடுவாங்களே, சொன்னாங்க இல்ல, அது கேட்கலையா உங்களுக்கு? ஆத்தாக்கார் எதுவும் சொன்னாலும் தலையே ஆட்டியது. எதுக்கு 2 சைடும் கோல் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அம்மா போனதும் நல்லவர் போல வேஷம் போடணும் என்கிட்ட. அது இல்ல சிட்டு, அம்மாவே வயசானவங்க, இன்னும் எத்தனை வருஷம் தான் இருக்க போறாங்க. அவங்க கிட்ட போய் நீ சண்டைக்கு நிக்கியா? அவங்க ஏதாவது சொன்னாலே நீ இல்ல பொறுமையா போகணும். ஆமாப்பா, இந்த வீட்டுல நான் தான் சண்டை நிக்கேன், அவங்க சண்டைக்கே வரல. சிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு என்னதான் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா காலத்து என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி நான் வந்து பாத்திரம் தான் தேய்க்கேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன எல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? உங்க அம்மை மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ஆபீஸ் போக முன்னாடி சாப்பாடுனா பொங்கி சாப்பிட்டு போங்க. இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் என் அம்மா விட்டு போறேன். என்ன சிட்டு இதுக்கு வேண்டு கோபப்பட்டுட்டு அம்மா வீட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லியா? நீ போன நீ இப்ப வருவியா? 2-3 வாரம் ஆகும். நான் அங்க போய் ஒரு 10 நாள் இருந்தாதான் உங்களுக்கும் உங்க அம்மைக்கும் என் அருமை தெரியும். அப்ப நீங்களே வந்து கூப்பிடுவீங்க. சரி சிட்டு, அப்ப எதுல போற? பஸ்ல போறியா, ட்ரெயின்ல போறியா, இல்ல நான் கொண்டு விடவா? அப்போ நான் ஒரு பேட்சுக்கு தான் சொன்னேன் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு. எப்போ போவேன்னு காத்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? சிட்டு நான் அப்படி சொன்னா நீ இப்படி சொல்லுவ, அதுதான். என்ன சிரிப்பு உங்களுக்கு? நான் இந்த வீட்டுல இருக்கிறது பாரமா இருக்குல்ல? சிட்டு நீ இல்லாம நான் இருந்துட மாட்டேன், என் அம்மா இல்லாம நான் இருந்துட மாட்டேன். எனக்கு நீங்க 2 பேரும் வேணும், 2 பேரும் எனக்கு முக்கியம். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இல்லைன்னா உங்களுக்கும் சந்தோஷம், உங்க அம்மைக்கு அதை விட சந்தோஷம். சரி சிட்டு, ஏதாவது பொங்கி தரியா, இல்லாட்டி நானே பொங்கவா, இல்லாட்டா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவா? என்ன உங்களுக்கு பொங்க தெரியல, நீங்களே பொங்கி சாப்பிட்டுட்டு போங்க. சிட்டு எனக்கு ஆபீஸ் போக நேரம் ஆகுது சிட்டு, இனிதான் போய் குளிக்கணும். நீ எனக்கு பொங்கி தந்துடான். சரி நான் பொங்கி தரேன். ஆனா ஈவினிங் வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கணும். பரோட்டா தானே, வாங்கிட்டு வந்தா போச்சு. சரி அப்ப நீங்க போய் கிளம்புங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு பொங்கி கொண்டு வரேன். என் பொண்டாட்டி தான் இப்படிதான் இருக்கணும், நான் சொன்ன எல்லாமே கேட்கறா. சரி போதும் ரொம்ப ஐஸ் வைக்க வேண்டாம். என்ன என் மாமியார்ட்ட சண்டை போட்டாலும் கடைசியில நான் தான் அடுக்கலையில வேலை செய்யணும்.